கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அழைப்பு பணியை பொறுத்தவரை மார்க்க அறிஞர்கள் இரண்டு வகையாக இந்த அழைப்பு பணியை பிரிக்கிறார்கள். ஒன்று ஃபர்து கிஃபாயா, இரண்டாவது ஃபர்துல் ஐன். அதாவது அவர்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தையும் அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஃபர்து கிஃபாயா கடமை, அவர்கள் மீது உறுதியான ஆழமான கடமை. அதிலிருந்து அவர்கள் அந்த பணியை செய்யவில்லை என்றால் அவர்களால் தப்பிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட கடமை யாருக்கென்றால், யார் குர்ஆனையும் சுன்னாவையும் திறம்பட கற்று குர்ஆனின் சுன்னாவின்படியும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஆலிம்களாக உலமாக்களாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் மீது கட்டாயமாக கடமையாக்கப்பட்ட கடமை இந்த தஅவாவுடைய பணி. அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஃபர்து ஐன் கடமை அவர்களுக்கு. அவர்கள் எந்த வகையிலாவது இந்த அழைப்பு பணியில் அவர்கள் தங்களை பங்கெடுத்து கொண்டாக வேண்டும். அவர்கள் முறையான அழைப்பு பணியை செய்யவில்லை என்றாலும் அதற்குரிய கல்வியும் ஞானமும் அவர்களிடத்திலே இல்லை என்றாலும் எந்த வகையிலாவது இந்த அழைப்பு பணியில் தன்னை பங்கெடுத்து கொள்ளாதவரை அல்லாஹ்வுடைய கூற்றின்படி, குர்ஆனுடைய வாக்கின்படி அவர்கள் முஸ்லிம்களாகவே இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் சூரத்துல் யூசுஃபுடைய 108வது வசனம், குல் ஹாதிஹி சபீலி. அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், நபியே நீங்கள் உங்களுடைய நாவுகளால் இதை சொல்ல வேண்டும். இந்த சமூகம் உங்களுடைய நாவுகளால் இந்த வசனத்தை கேட்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள் நபியே, குல் ஹாதிஹி சபீலி. நபியே சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய பாதை. ஹாதிஹி சபீலி, இதுதான்